ஐயா சாமி பிச்சை போடுங்க சாமி. பாத்தியாடா காலம் எவ்வளவு கெட்டு கிடக்குது. சாமியே நம்ம கிட்ட வந்து சாமி பிச்சை போடுன்னு. ஏமா நீ நம்ம பரமசிவம் பொண்ணு ஜானகி இல்ல? ஆஹா அங்கிள் நீங்களா? சாரி அங்கிள், நான் பார்வதி வேஷத்துல இருந்தனால உங்களை அடையாளம் தெரியல. அது கிடக்கட்டா, என்ன இது நடுத்தருவில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஏன் திக்கற்ற பார்வதியா போயிட்ட? வறுமைதான் அங்கிள் அதுக்கு காரணம். என்ன வறுமை என்ன வறுமை, நகையும் நட்டும் பார்த்தா என் உடன்பிறவா சகோதரி மாதிரி இருக்க. ஒரு அளவுக்கு மேல வறுமை தாங்க முடியாம போனதால நானும் என் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் அங்கிள். நீயும் உன் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? தப்பு தப்பா பேசாத. நீ பண்ணிக்க போறது தற்கொலை, குழந்தைய பண்ண போறது கொலை. கரெக்டா பேசு, மேல சொல்லு. வேற வழி தெரியல அங்கிள், வாழவும் முடியல சாகவும் முடியல, அதான் இப்படி தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நான் வரேன் அங்கிள். ஐயா சாமி பிச்சை போடுங்க. டேய் பரமசிவம், உங்ககிட்ட எவ்வளவு சொத்து சுகம் இருந்து என்னடா புண்ணியம்? உன் பேர பிள்ளை அனாத மாதிரி நடுத்தருவில் பிச்சை எடுக்கிறான். முருகா! பார்வதி! பார்வதி! என்னாச்சு? உடனே போன் பண்ணி வரதாச்சாரியா வர சொல்லு. டேய் பரமசிவம், உயிர் எழுதுறதுக்கு ஏன்டா இப்படி பறக்கிற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், அப்புறம் மெதுவா பாத்துக்கலாம். இல்லப்பா, ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. என் பேர குழந்தை மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு. சமயக்காரன் பிடிச்சானோ பொழைச்சது இல்ல மாப்பிள. ஹை கண்ணா, மாப்பிளைக்கு பக்கத்துல நிக்கிறது சமையல்காரனா? ஆமா ஆமா சமையல்காரன். என்ன இது, மாப்பிளைக்கும் திக்குது சமையல்காரனுக்கும் திக்குது. ஓ, தனக்கு திக்குவாயா இருக்கிறதுனால சமையல்காரனும் திக்குவாயாவே இருக்கட்டும் மாப்பிள்ளை டிசைட் பண்ணிட்டாரு போல இருக்குது. என்ன மாப்பிள்ள சமையல? என்ன மாப்பிள்ள? ஆமா ஆமா, இவருக்கு ஹார்பர் அடிச்சுக்கிறதே பிடிக்காது. அப்படிப்பட்ட மாப்பிள்ள இவரு. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன நல்ல மனசு, என்ன நல்ல மனசு. ஏய், எனக்கு ஒரு சந்தேகம். தவழ கூட முடியாத குழந்தை எப்படி மாடியில இருந்து கீழே விழுந்தது? நீங்க தான் சொல்லுங்க மாப்பிள்ள. நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுமா? அவர் எப்படி சொல்லுவாரு? அவர் தானே கை தவறி கீழே போட்டாரு. குத்த உள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது. சரி சரி விடு, நீ வேற குத்தி கேட்டாத. நல்ல வேளை சமையல்காரங்க இருந்தாலும் குழந்தை பொழைச்சுதோ, அதோட விடுவியா? அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அப்படியே சாஞ்சிட்டேன். உடனே முருகன் கனவுல வந்திருப்பானே, பேரப்பிள்ளை மேல சொத்தெல்லாம் எழுதி வைக்கின்னு சொல்லியிருப்பானே. அப்படி வந்தா பரவாயில்லையே, பேரன் என் முருக ரூபத்துல வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டேயா. ஏங்க எந்த ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டீங்க? எந்த இடம்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு சிக்னல் பக்கம்னு ஞாபகம். எது கேக்குறேன்னா, பகலுனா தேராம்பட சிக்னல் ஆண்டா, ராவுனா புகாரி ஆண்டா. என்ன சொல்ற நீ? சாதாரணமா பிச்சை எடுக்கிறவங்க பகல்ல ஒரு ஏரியா ராத்திரி ஒரு ஏரியான்னு போவாங்க இல்லையா, அதை நினைச்சு சொல்றான்னு நினைக்கிறேன். நீ யாருமா? நானா வேலைக்காரி. நீ வேலைக்காரியா? நான் ஜானகி ஃப்ரெண்டுல நினைச்சேன். என்ன இது, மாப்பிள்ளைய பார்த்தா சமயக்கார மாதிரி இருக்கான், சமயக்காரரை பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி இருக்கான், வேலைக்காரியை பார்த்தா பணக்காரி மாதிரி இருக்கான். அப்பா தலை சுத்துது. நீ டாக்குமெண்ட்ஸ் வந்தா கொடுத்து அனுப்பு, நான் புறப்படுறேன். ஐயோ என்னப்பா இது? அப்படின்னு சொத்தெல்லாம் குழந்தை பேர்ல இன்னைக்கு எழுதி வைக்க மாட்டீங்களா? இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாயில வார்த்தை வருதோ இல்லையோ, உஸ்ன்னு காத்து நல்லா வருதுப்பா. நான் வரேன் மாப்பிள்ள, வரப்பா. அடடே சிங்காரம். அட அதுக்குள்ள வந்துட்டானே. அதானே. ஐயோ, வக்கீல் போனதும் கேஸ் வந்துருச்சே. கேஸ்ல லூசு. டேய் நமக்கு போட்டியா யாரோ வராங்கடா. ஐயோ லூசு இல்ல, அவர் பேர் சிங்காரம், செக்யூரிட்டி சிங்காரம். ரொம்ப சந்தேகம், நாய் மாதிரி மாப்பா பிடிப்பாரு. என் தாய் மாமா. அப்ப நாய் மாமன்னே சொல்லாம. ஐயா ஹாய் மாமா. எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. ஜானையை கட்டிக்கிட்டவன் பொருத்தமானவனா பொருத்தம் இல்லாதவனான்னு. தாடி சூப்பர் மாப்பிள. சமையல்காரன். சமயக்காரனா? சிங்காரம் சறுக்கிட்டடா, சறுக்கிட்ட. பரவாயில்ல சார். மாப்பிள்ள இது மாப்பிள தாடி இல்லாமலேயே சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். சமயக்காரன் தான் திக்கிறான், நீங்க ஏன் திக்கிறீங்க? அவர் மாதிரி திக்க முடியாதுங்க, அவரு ஒரிஜினல் திக்கர். வாங்க வாங்க. மாமா, குடும்பத்துல குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கே. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த வீட்டை நீங்க தானே கட்டினீங்க? மாமா இருங்க, அவர் சந்தேகப்படுறது கரெக்ட் தான். இந்த வீட்டை நான் கட்டலீங்க, பின்ன மேஸ்திரியும் கொத்தனாரும் கட்டினாங்க. அது எனக்கு தோக்கா. இந்த வீட்டுக்கு ஏன் ரஷ்ய மொழியில பேர் வச்சிருக்கீங்க? ரூன் ஜகாம் அப்படின்னா அங்க அங்க
ஷமா நூறு மஹல்ங்க அது. அப்படி பார்த்தாலும் நான் சொன்னது சரிதானே. ஏன் முஸ்லீம் பேர் வச்சிருக்கீங்க? யாரும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ம். இந்த வீட்டுக்கு நான் ஏன் இப்படி பேர் வச்சேன் தெரியுமா? அட, இரியா. சொல்லிடுப்பா. என்னுடைய மனைவி ஜானகி பேர்ல ஷாஜகான் நூர்ஜஹானுக்கு தாஜ்மஹல் கட்டின மாதிரி 100 மஹல் கட்டணும்னு நினைச்சேன். ஒரு வீடு தான் கட்டினேன், அதுக்கே 100 மஹல் பேர் வச்சுட்டேன். இருந்தாலும் தமிழ்லயே பேர் வச்சிருக்கான். வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஜாகும். எங்க பேரப்பிள்ளைய பாத்தியாடா? ஆகும். கிளிங் 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 கிளிங். கிளிங் 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 கிளிங். கொஞ்சம் இதெல்லாம் இருக்கட்டும். மாமனா லட்சணமா குழந்தைக்கு சீர் குடுறா. சீரனக்கா சீரு, உன் சொத்தையே தர்றேன். இந்திரா டாக்குமெண்ட். அது எங்களுது. உன் பாக்கெட்ல இருந்து எடுறா. ரொம்ப விவரமா இருப்பியா நீ? இந்திரா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன என்ன குழந்தை 100 ரூபா தலை பார்த்து கத்துது? ஐயா என்ன பானிய 100 ரூபா குத்தினா அதுக்கு என்ன தெரியும்? 10 பைசாவா கூட சந்தோஷமா சிரிக்கா. 10 பைசா விட்டா சந்தோஷமா சிரிக்குமா? ஆ, என்னடா இது? 10 பைசா பார்த்தோன்னா அழகி நிப்பாட்டிருச்சு. அட, என்னங்க நீங்க எது எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கினே? குழந்தையோட அப்பாவுக்கு மத்தவங்களுக்கு செலவு வைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அந்த எண்ணம் குழந்தைக்கு வந்திருக்கலாம் இல்லீங்களா? என்ன மாப்பிள்ள, யாரு பெத்த பிள்ளை மாதிரியே பேசுறீங்களே? ஐயோ, இது நான் பெத்த பிள்ளை, என் பேர் சொல்லு பிள்ளை. வேற என்ன? பெரு 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 அதானே நானும் வந்ததுல இருந்து புள்ளைய பம்பளி மாசு கம்பளி மாசுங்கிற, நீங்களும் படவா ராசிக்கல்ங்கிறீங்க. பிள்ளைக்கு பேர் என்ன மாப்பிள்ள? மாமா. குழந்தைய போய் மாமான்னு எப்படி கூப்பிடுறது? ஆமாமா, குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவானதுக்கு அப்பால யாரானோ மாமான்னு கூப்பிட போறாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே கூப்பிட்டுறலாம் இல்லையா? என் பேரனுக்கு நான் தான் பேர் வைப்பேன். என்னைக்கு குழந்தை மேல இருந்து கீழே விழுந்துச்சோ அன்னைக்கு குழந்தையோட மறுஜென்மம். அந்த மறுஜென்மம் எங்க அப்பா முருகன் போட்ட பிச்சை. அதனால குழந்தைக்கு பிச்சைன்னு பேரியா. ஐயா ராபிச்சான் பேர் வைக்க சூப்பரா இருக்கா. யார் அந்த பொம்பளை குறுக்க பேசுறா? பால்கறி. பால்காரிக்கு மத்தியானம் இங்க என்ன வேலை? மாடு உயிரோட சொல்ல இங்க 3 நேரமும் இருந்தாங்க. இப்ப மாடு செத்து போச்சு. இப்ப வேற மாடு வாங்குற வரல இங்கே இருப்பாங்க. அப்படின்னா குழந்தை ராத்திரில பிறந்தது பால்காரிக்கு எப்படி தெரியும்? அட ஏன்டா? இவங்க தானே பிரசவம் பார்த்தாங்க. இது பால்காரி பிரசவம் பார்த்தாலாம். என்னங்க நீங்க? டாக்டர் தான் பார்த்தாங்க, அத பக்கத்துல நின்னு இவங்க பார்த்தாங்க. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ குளிச்சியா? இல்லையே. ஓய், வந்து வச்சுக்கிறேன். கோலிங்கோ.